தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய விவாதத்தில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் முன்னாள் பிஎஸ்என்எல் அதிகாரி, கத்தோலிக்க கிறிஸ்துவர் திரு லெஸ்லி அவர்கள். வணக்கம். வணக்கம் அக்னேஷ். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்புடன் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை சேர்ந்தவர்கள் வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்காங்க. ஆமாம். சோதனை அடிப்படையில் அவங்களுக்கு சம்மனும் கொடுக்கப்பட்டது. நேற்று அவங்க விசாரணைக்கும் ஆஜராயிருக்காங்க. எதுக்காக இந்த சோதனை நடைபெற்றது? இந்த நாம் தமிழர் கட்சிகள் மீது என்ஐஏனுடைய பார்வை விழுவதற்கு முன்னால், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் என்று நினைக்கின்றேன், கடலூரில், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் கடலூரில் தான் அந்த கூட்டம் நடந்தது. அந்த கூட்டம் ஏற்பாடு செய்த நாம் தமிழர் தம்பிகளும் சரி, சீமானும் சரி, காஷ்மீர் அந்த பயங்கரவாதி, அந்த காஷ்மீரை விடுவிக்க வேண்டும் என்று தீவிரமாக போராடிய JKLF லீடர் யாசின் மாலிக்கை இங்கே அழைத்து வந்து கடலூரில் வைத்து ஒரு கூட்டத்தையும் போட்டுவிட்டு அதை நியாயப்படுத்தி பெரிய லெக்சர்லாம் கொடுத்தார். ரொம்ப பெரிய அளவில் அவரை கூப்பிட்டு வந்ததில் என்ன தப்பு இருக்குது? இவ்வளோக்கும் அவன் ஒரு பிரிவினைவாதி, அவன் ஒரு பயங்கரவாதி. அவனோடு இவருக்கு அப்போவே தொடர்பு வந்துவிட்டது அந்த நாளிலேயே. அதுபோல் இங்கிருந்து அவரும் காஷ்மீரில் போய் அந்த யாசின் மாலிகை கட்டி தழுவி அவரோடு பிரச்சார கூட்டங்கள்லாம் கலந்து கொண்டார் சீமான் அவர்கள். அந்த நேரத்திலேயே நம்ம IB இன்டெலிஜென்ஸ் பியூரோ, நம்ம CBI எல்லோருடைய அந்த கழுகு பார்வையும் அவர் மேல் விழுந்து விட்டது. ஆனால் லேசில் வெளியே தெரியாது. அவங்க ஏதோ ஏன்னா பூனைக்கு நம்ம ஒரு கதை சொல்லுவாங்க, அதை மாதிரி பூனை கண்ணை மூடிட்டுனா எல்லாம் உலகமே இல்லைன்ன மாதிரி அவர் ஒன்றுமே யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அப்போ இருந்தே அவர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறார். அவருடைய ஒவ்வொரு மேடை பேச்சும், எங்கெல்லாம் அவர் பிரிவினைவாதம் பற்றி பேசுகிறாரோ அத்தனையும் கண்காணிக்கப்பட்டு வந்தது. அதுக்கு அடுத்தாற்போல கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து, 3 ஐரோப்பிய நாடுகளையும் அமெரிக்க நாடுகள்லையும், இந்த 3 நாடுகள் முக்கியமான நாடுகள். ஏன் இந்த 3 நாடுகளும் முக்கியமான நாடுகள் என்றால், இந்த 3 நாடுகளில்தான் அந்த புலம்பெயர்ந்த இலங்கை தமிழர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கனடா நாடு அதிகமான தமிழர்களை ஈர்த்தது. அவர்களுக்கு அகதிகள் என்று சொல்லாமல் டைரக்டாகவே அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப்பை கொடுத்தாங்க. உள்ளே வர்றவங்க வரலாம் அப்படின்னு சொல்லி கனடா நாடு முழுவதும் இலங்கை தமிழர்கள் நிரம்ப பரவி இருக்கிறார்கள். நல்ல நல்ல பதவிகளெல்லாம் இருக்கிறாங்க, கவர்மெண்ட்டில் கூட இருக்கிறாங்க. 2 சின்ன சின்ன தொழில்கள். இங்கே கனடா நாட்டில் நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஒரு டிரைவருக்கு இருக்கிற சம்பளம் நம்ம இங்கே உள்ள டாப் மோஸ்ட் ஒரு ப்ரொஃபஸருக்கு உள்ள சம்பளம் இருக்கும். அங்கே அந்த சின்ன சின்ன ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, டிரைவர், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், இவங்களுக்கு தான் கனடா நாட்டில் சம்பளம் அதிகம். அந்த தொழில்கள் எல்லாம் இவர்களும் போய் நிரம்பி விட்டார்கள், இலங்கை தமிழர்கள். அப்போ இவர் இந்த அந்த பிரபாகரனை தலைவனாக போட்டு அந்த படமும் போட்ட உடனே யார், நம்ம நாம் தமிழர் சீமான், அந்த மக்களுக்கு அவர் மேல் ஒரு ஈர்ப்பு வந்து விட்டது. கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து 3 நாட்டிலும் உள்ள புலம்பெயர்ந்த, அதுக்கு அடுத்தாற்போல் வளைகுடா நாடுகள், செல்வ செழிப்பு மிக்க நாடு. நம்ம நாட்டிலிருந்து இளைஞர்கள் எல்லாம், படித்த இளைஞர்கள் நிறைய பேர் வேலைக்கு செல்கிறார்கள். பெரிய நாடு என்று எடுத்துக்கொண்டால் சவுதி அரேபியா, 2வது குவைத், கத்தார், பஹ்ரைன், மஸ்கட், துபாய், அந்த சவுதி அரேபியாவை சுற்றி உள்ள அந்த ஆயில் நாடுகள், ஒபெக் கண்ட்ரிஸ் என்று சொல்கிறோம் இல்லையா, இந்த கண்ட்ரிகளெல்லாம் வாழ்கின்ற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், நாம் தமிழர் கட்சி மேலே ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. வெளியில் இருக்கிறாங்க இவங்க. இந்த தமிழ் தேசியங்கிற சித்தாந்தத்தை இவங்க அந்த ஒரு உணர்ச்சிகரமாக மேடையில் பேசும்போது அதை யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் மற்றதுலேயும் பார்த்து அவங்களுக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு. அப்போது அந்த ஈர்ப்பின் மூலமாக என்னவென்றால், இந்த நாடுகளிலிருந்து உள்ள மக்கள் எல்லாரும் நாம் தமிழர் சீமானுக்கு பணம் அனுப்புவதாக ஒரு புகார் ஏற்கனவே அரசாங்கத்திடமும் இருக்கிறது. ஐபிடியும் இருக்குது, ராட்டையும் இருக்குது, சிபிஐட்டையும் இருக்குது.
ஆனால் இதை முழுமையாக நிரூபிப்பதற்கு இதுவரையில் அவர்களுக்கு ஆதாரபூர்வமாக பெரிய அளவில் எதுவும் இல்ல சிக்கல் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் ஃபண்டு வாங்குறாங்களா இல்லை மற்ற கட்சிகளும் ஃபண்டு இல்லை இல்லை வாங்குறாங்க? நாம் தமிழர் கட்சி தான் இதில் அந்த புலம்பெயர்ந்த தமிழர்களிடமிருந்து வாங்குவது, இலங்கை தமிழர்களாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டு தமிழர்களாக தமிழக தலைவர்களாக இருக்கட்டும், இதை அவங்க முழுமையாக பல்வேறு ஆப்புகளையும் யூஸ் பண்ணி அவங்க விஞ்ஞான ஊழல் என்று சொல்வார்கள் இல்லையா, இது விஞ்ஞான முறையில் ஏதோ ஃபண்டிங் எல்லாம் வாங்குறது. அப்போ அவங்க கட்சிக்கு உள்ளேயே சில சலசலப்புகள். முதல்ல ப்ரொஃபஸர் கல்யாண சுந்தரம், இப்போ அதிமுக ராஜீவ், இவங்க 2 பேரும் அப்போவே வெளியே போனாங்க. அதுக்கப்புறம் இப்போவும் கட்சிக்குள்ள ஒரு சின்ன சலசலப்பு. இந்த சலசலப்பு இருக்கின்ற நேரத்தில் வெளிப்படையாக ஊடகங்களிலும் லேசா செய்திகள் வருகிறது. இந்த நேரத்தை பயன்படுத்தி ஆனால் அது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துரைமுருகன் அதில் சாட்டை துறைமுறையும் இப்போ நேற்றம் போயிட்டு வந்து விசாரணைக்கு போயிட்டு வந்து நிறைய பேசியிருக்காரு. ஆனால் உண்மையிலே என்ஐஏக்கும் சரி, ஐபிக்கும் சரி, ரா அமைப்புக்கும் சரி, இவங்களுக்கு எல்லாம் அந்த இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாரையும் விசாரித்திருக்கிறார்கள். இவர்கள் அல்ல இலக்கு. 10 வருடங்களுக்கு முன்னாடியே அவங்கள் பார்வை விழுந்தது சீமான் மேல். ஆனால் சீமானை இன்று விசாரிக்கவில்லை என்று யாரும் தப்பு கணக்கு போட வேண்டாம். நிச்சயமாக சீமானை நோக்கி செல்லும் இந்த விசாரணை. இப்போ சாட்டை திருமணம் எங்கள் மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நிறையா வீரவசனங்களெல்லாம் சொல்லுவாங்க. வீரவசனத்துக்கு சேலத்தில் ஒரு நிர்வாகி ஒருத்தர் துப்பாக்கி யூடியூப் பார்த்து துப்பாக்கி தயாரித்தார். அதன் அடிப்படையில் இந்த விசாரணையானது அது மட்டும் இல்லை, இன்னும் பல்வேறு இது இருக்குது. இப்போ சமீபத்தில் போதைப்பொருள் கடத்தல் ஒரு கப்பலில் வந்து கடத்தலில் அதுலேயும் மாட்டினதில் 1-2 ரெக்கார்டிங் எவிடன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் அவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குங்கிறது இங்கே நமக்கு வெளியே தெரியாது. முழுமையாக அவங்க கேப்சர் பண்ணி நாளைக்கு வெளியே தெரியப்படுத்தும் போது தான் தெரிய வரும். ஆனால் அவங்களுடைய இலக்கு இந்த 2ஆம் கட்ட தலைவர்களோ நாம் தமிழர் தம்பிகளோ இல்லை. நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக ஏதோ ஒன்று நடக்கப் போகுது என்று ஒரு என்ன சொல்லலாம், லாஜிக்கல் ப்ரிசம்ஷனை நம்ம சொல்லலாம். காரண காரியங்களோடு சேர்ந்த அந்த பழைய இதுகளெல்லாம் பார்த்து அவர் பேசின பேச்சுக்கள், அந்த பிரிவினைவாதம், இதில் என்ன நமக்கு வருத்தமாக இருக்குன்னா, நான் அந்த தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடியதிலேயே நல்ல கற்றறிந்த அறிவாளிகள் பலர் இருக்கிறார்கள். ஒரு இந்த பாரிசாலன், மகிழன் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. பட் அவங்க கூட அந்த நம்ம கான்ஸ்டிடியூஷனில் சொல்லியிருக்கிற மாதிரி வி த பீப்புள் ஆஃப் இந்தியா, அதான் நம்ம அடையாளம். ஃபஸ்ட்டு முதல் வார்த்தையே அதுதான். கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிளில் நீங்கள் ஆரம்பித்து எடுத்தீங்க, வி பீப்புள் ஆஃப் இந்தியா சாலன்லி ரிசால்வ்டு டு கான்ஸ்டியூட் இந்தியான்னு தான் அது ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லணும்னா, அண்ட் டு செக்யூர் ஆல் அவர் சிட்டிசன்ஸ்னு முடியும். அதுக்கப்புறம் தான் கீழே வரும் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி என்று 4 முக்கியமான விஷயங்கள். ஃபஸ்ட்டு சொல்கிறது நம்முடைய அடையாளம் என்ன, நம்ம ஐடென்டிட்டி என்ன. அதை நாம் தமிழர் தம்பிகள் நிறைய பேர் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. அதனால் சீமான் பின்னாடி போகிறாங்க. பட் சீமான் நிச்சயமாக தப்பவே முடியாது. ஆனால் அவர் இப்பவும் சொல்கிறாரு, இல்லை நான் என்னை எப்போல்லாம் விசாரணைக்கு கூப்பிட்றாங்களோ நான் போய் நேரில் ஆஜராகிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்றத அவர் பதிவு பண்ணுறாரு. அது என்ஐஏலாம் முடிவு பண்ணுவாங்க. என்ஐஏக்கு யார் இன்புட்ஸ் யார் கொடுத்துருப்பாங்க, ராவும் ஐபிஎன் தான் கொடுத்துருக்கோம். ஓகே. இன்னும் இன்கம் டேக்ஸு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், 5 அமைப்பு இருக்குது. இந்த 5 அமைப்பும் சேர்ந்து தான் என்ஐஏக்கு இன்புட் கொடுக்கறது. இந்த 5லேயும் யார்கிட்ட என்னென்னலாம் இருக்குங்கிறது தெரியாது இல்லையா. முழுமையாக இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க லேசாக. இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க, அந்த தம்பிகளிடமிருந்து ஏதாவது அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க சேகரித்து வச்சுருக்கிற இன்புட்டு கூட ஏதாவது இவங்ககிட்ட இருந்து கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க ஃபோன்களை செக் பண்ணுறது, அவங்கள நேரில் கூப்பிட்டு விசாரிக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த கொஸ்டின்லேயே பார்த்தீங்கன்னா 2-3 பேர்லாம் சொல்லியிருக்கிறத பார்த்தா முழுக்க பண விவகாரம் பற்றி தான் கேட்டிருக்கதாக அவங்களே சொல்கிறாங்க. அதிகமாக அந்த பணம் வெளிநாடுகளிலிருந்து பணப்பரிமாற்றம் உங்களுக்கு யாருக்காவது என்னதாவது இருந்ததா, உங்கள் கட்சிக்கு வருதா, அதை பற்றி தான் முழுக்க கேட்டிருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட ஏதோ நிறைய இருக்குது. இது நம்முடைய லாஜிக்கல் ப்ரிசம்ஷன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை போயிட்டுருக்காரு. திருத்தணியெல்லாம் முடிச்சுட்டு இப்போது சென்னை நெருங்கிட்டு இருக்காரு. நீங்களும் கன்னியாகுமரி தொடங்கி பல யாத்திரைகள் பங்கேற்றிருக்கீங்க. எதுக்காக அண்ணாமலை மீது இவ்வளவு ஈர்ப்பு உங்களுக்கு? தமிழ்நாட்டு சூழ்நிலையை பார்க்கும்போது கழிஞ்ச 40 ஆண்டுகளாக ஓரளவு நான் உன்னிப்பாக கவனித்து வந்திருக்கிறேன். 67 இருந்தே
அந்த ஓகே. காமராஜரை தோற்கடித்த சமயத்தில் இருந்தேன். முற்றிலும் அந்த ஒரு நம்பிக்கை இழந்த கண்டிஷனில் தான் என்னை பொறுத்தவரையில் நான் இருந்தேன். அது எங்கேயோ போகுது, எப்படியோ போகுது. அண்ணாமலை வந்த பிறகு எனக்கு லேசாக ஒரு நம்பிக்கை வந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா, முதல்ல அவருடைய துணிச்சல். இல்லைங்க, அதிமுக, திமுகன்ற ஒரு பிரதான கட்சி இருக்கு. அவங்க மேல இல்லாத நம்பிக்கை அண்ணாமலை மீது எதுக்காக? அதைத்தான் சொல்கிறேன். ஓகே. எனக்கு அதனால தான் நான் சொன்னேன், நான் கிறிஸ்தவ பைபிளை மட்டும்தான் தெரியும். அப்போ எங்கள் பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு 7 பிரதான வரங்கள், ஒரு மனிதனுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய 7 பிரதான வரங்கள்னு சொல்லியிருக்கு. அந்த 7 வரங்களில் ஒன்று வந்து ஞானம், புத்தி, விவேகம், அறிவு, வீரம், இறை அச்சம், கடவுள் பயம், கடவுள் மீது நம்பிக்கையும் பக்தியும். இந்த 7 விஷயத்தையும் சொல்லியிருக்கு. இது 7மே 7மே அண்ணாமலைட்ட முழுமையாக நிரம்பி இருக்கு. விஸ்டம், அண்டர்ஸ்டாண்டிங், இன்டெலிஜென்ஸ், நாலேஜ், கரேஜ், ஃபியர் ஆஃப் காட் அண்ட் பயட்டி. இந்த 7 விஷயமும் நான் அண்ணாமலைட்ட முழுமையாக நிரம்பி இருக்கிறதா பார்த்தேன், ஒரு ஆன்மீக சிந்தனையோட. அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய அசாத்திய துணிச்சல். அவர் செய்துகிட்டு இருந்த அந்த ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு அவர் துணிஞ்சு வந்தார் அரசியலுக்கு. அது ஒரு பெரிய விஷயம். யாரும் சாதாரணமாக ஒரு டிஜிபி ரேங்கும் அதை தாண்டியும் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருந்த ஒரு நபர் ஒரு 10 வருஷத்திலே ஒரு எஸ்பி லெவல்லே தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர்றது வந்து, இப்போ நான் கவர்மெண்ட்டில் இருந்ததுனால எனக்கு அந்த மைண்ட் செட்டு தெரியும். யாருக்குமே லேசில் வராது. அதில் துணிச்சலாக அண்ணாமலை வந்தார். முதல்ல அவருடைய துணிச்சல், 2வது அவருடைய விஷயங்களை கையாளுற விதம். அந்த பிஜிஆர் எனர்ஜி கேஸில் இருந்தே நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர் எடுத்திருக்க ஒவ்வொரு கேஸையும் பார்த்தீங்கன்னா, அத்தனையும் அவ்வளவு இன்டெலிஜென்ட்டாகவும் அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் எடுத்து அவ்வளையும் வெற்றியில் தான் முடிச்சு காட்டியிருக்காரு. ஒன்று கூட தோல்வி அடைஞ்சது. லாஸ்ட்டாக அந்த விவசாயிகள் குண்டர் சட்டத்தில் அடைபட்டது வரைக்கும், அதில் அந்த அருள் ஆறுமுகம் ஒருத்தனை மட்டும் இன்னும் விடுதலை பண்ணலை, விடுதலை பண்ணிட்டாங்க. ரைட். அப்போ அது எல்லாமே அவர் ஒரு விஷயத்தில் கூட தோல்வி அடைஞ்சதில்லை. அவ்வளவு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நாலேஜ். எவ்வளவு நாலேஜை கையில் வச்சுருக்காருன்னா யாரும் அவரை மாதிரி பக்கத்துலேயே நிற்க முடியாது. இது ஒரு 2வது, ஒரு அரசியல் லீடருக்கு இருக்க வேண்டிய 4 குணாதிசயங்கள். ஒன்று, தன்னுடைய ஐடென்டிட்டியை தெளிவாக இருக்கணும் ஐடென்டிட்டியில். அப்போ அவர் தான் ஒரு பாரதியன், நான் ஒரு இந்தியன், ஐ எம் ஒன் ஆஃப் த இந்தியன் சிட்டிசன்கிறதில் அவர் தெளிவாக இருக்கார். 2வது, நம்ம நாட்டை குறித்த வரலாற்றை ரொம்ப தெளிவாக படித்து வச்சுருக்கார். வெரி கிளியர் இன் இட். ட்ரூ ஹிஸ்ட்ரியை நல்லா தெரிஞ்சிருக்காரு. சுதந்திர போராட்ட வீரர்களாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கட்டும், முகலாய ஆட்சி, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் பீரியட் ஆட்சி, இதுகளெல்லாம் பார்த்து அதில் ரொம்ப நல்லா இருக்கார். 3வது விஷயம், இந்த விஷயத்தில் மக்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை எதிர்கொள்கிற விஷயம், ரெஸ்பாண்டிங் டு த த்ரெட்ஸ் இஸ் பீப்புள். அதில் அவருடைய அசாத்திய அக்ரஸிவ்னஸ். ஒரு நல்ல பொலிட்டிக்கல் லீடர் அவ்வளவு அக்ரஸிவாக நின்று போராடலைன்னா வெற்றி பெற முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிறது அவ்வளவு சதிகார, சண்டாள, கொள்ளைக்கார, கொலைகார கூட்டம். மொத்தமாக அவ்வளோ கொலைகார கூட்டம். இப்போ நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை அடித்து சாக அடித்தாங்க. ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் அடித்தே சாக அடித்தாங்க. எவ்வளவு கொடூரமா அதை அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கொள்ளை கூட்டத்துக்குள்ள ஈவன் ஜட்ஜஸே பயப்படுறான், நம்மளை காலி பண்ணிடுவான். அதனால் பயந்து இவங்களுக்கு நிறைய பேர் விட்டுட்டு போகிறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு சாதகமாகவே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இந்த கண்டிஷனுக்குள்ளே அவர் அவ்வளவு ஆக்ரோஷமாக அந்த எதிர்வினை ஆற்றுறது, இந்த கொடிய கொள்ளை கூட்டத்துக்கு எதிராக ஆக்ரோஷமாக அவர் செயல்பாடு பெரிய விஷயம். நான் அது எல்லா மக்களுக்கும் புரிகிற அளவில் மக்களை அந்த தொடர்ந்து இந்த நடைபயணத்தில் பார்த்துட்டு வர்றேன். மக்களை அணுகிற முறை, த வே ஹி கம்யூனிகேட்டிங் டு த பீப்புள், அது ஒரு பெரிய விஷயம். அது ஒன் ஹூ இஸ் ஏபிள் டு கம்யூனிகேட் இஸ் பீப்புள். இல்லை, மக்களெல்லாம் அவர் போய் பார்க்குறாரு, சந்திக்கிறாரு, சரி, அதெல்லாம் வாக்குகளாக கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. நிச்சயமும் வாக்குகளாக கன்வெர்ட் ஆகும். நான் எதை வச்சு சொல்கிறேன்னா,
1991 நான் பர்கூர் ஏரியாவில் வேலை பார்த்துருக்கேன். ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே. நான் இப்போ அந்த பகுதியில் பர்கூர், ஊத்தங்கரை, அரூரில் இப்போ அதுக்கு பிறகு ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போ தான் நான் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கேன். அண்ணாமலை யாத்திரையை பார்க்கறதுக்காகவே போனேன். அப்போ இருந்த நிலைமை அங்கே பாரதிய ஜனதா கட்சியே கிடையாது. தாமரை சின்னன்னா யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நாம் அந்த ஊத்தங்கரையிலலாம் நடந்த கூட்டத்தில் பார்த்தா மண்ணை அள்ளி மேலே போட்டால் கீழே விழாதுங்க. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு நெருக்கடி. நான் அந்த மேடம் நின்று அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை கவனிச்சிட்டு இருந்துட்டு இடையில ஏதோ ஒரு ஆள் அந்த பக்கம் கூப்பிட்டாங்கங்கிறதுக்காக, ஃபோனில் கூப்பிட்டாங்கங்கிறதுக்காக நான் அதிலிருந்து விலகி போகணும். என்னால் விலகி போக முடியல, அவ்வளவு கூட்டம். பார்க்கவே ஆச்சரியமாக இருந்தது. அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் அங்கங்கே ஒரு திருமண கூட்டங்களோ பாரதிய ஜனதாக்கு இருக்கும், மற்ற இடங்களில் இருக்காது. கோயம்புத்தூரில் கொஞ்சம் இருந்திருக்கலாம். அந்த பர்கூர் ஏரியாக்கள்லாம், பர்கூர், அரூர், ஊத்தங்கரை, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலலாம் எங்கேயுமே, தருமபுரி மாவட்டங்களில் எங்கேயுமே பாஜக கிடையாது. இன்னைக்கு பாருங்கள், அவர் வரும்போது வர கூட்டத்தை பார்த்தா இது நம்ம கருத்து கணிப்பு சொல்லுகிற மக்கள்லாம் பெரும்பாலும் பொலிட்டிக்கல் அனலைசஸ் அவங்க கடந்த காலங்களிலே இருந்து அந்த புள்ளி விவரங்களெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம எப்படி என்ன செட்டப்பில் இருந்து ஜாதியும் கேஸ்ட் அடிப்படையில் அந்த ஓட்டு வங்கி, அப்புறம் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிறது, இனி மத அடிப்படையில் எல்லா பேரியரையும் நிகழ்காலத்தில் நடக்கிறது என்னென்னா, அண்ணாமலை வந்த பிறகு அத்தனை பேரியரையும் அடித்து உடைக்கிறார். இந்த காஸ்ட் பேரியரில் ஒரு ஓட் பேங்க் இருக்கு இல்லையா, ஓகே, காஸ்டியசத்தை வச்சு, ஜாதியை வச்சு, அந்த ஓட் பேங்க், அந்த பேரியரை அதிலிருந்து வெளியே வர முடியாதுங்கிறத அண்ணாமலை அடித்து உடைக்கிறார். மத ரீதியாக கிறிஸ்தவனும் இஸ்லாமியனும் கண்டிப்பாக பிஜேபிக்கு போட மாட்டாங்கன்னு இருந்தது. கண்டிப்பாக அப்படித்தான் இருந்தது. அந்த பேரியரையும் அவர் அடித்து உடைச்சிருக்காரு. இப்போ நாங்கள்லாம் 1-2 பேர் ரொம்ப தைரியமாக, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொல்லலை, இவ்வளோ தைரியமாக நாங்கள் டிவியில் கூட பேசுகிற அளவுக்கு வர்றோன்னா, அப்போ அந்த பேரியரை அண்ணாமலை அடித்து உடைச்சது அண்ணாமலை. ஸோ இந்த கருத்து கணிப்புகள்லாம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிச்சயமாக அது அவங்க நிகழ்காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபீல்டில் போய் சரியாக கணிக்க தெரியாமல் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஈவன் நம்ம அண்ணாச்சி ரவீந்திரன் துரோசாமி தமிழ்நாட்டில் உள்ள ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு அனலைசர் என்னை பொறுத்த மட்டும். அவர் கணிக்கிறதெல்லாம் ஓரளவு கரெக்டாக இருக்கும். அவர் கூட இந்த விஷயத்தில் இப்போது சரியாக கணிச்சது மாதிரி எனக்கு தெரியலை. ஃபீல்டில் போய் அந்த மக்களுடைய அந்த ஃபீலிங் எல்லாம் நேரில் பார்த்து அவர் கணிச்சது மாதிரி தெரியலை. நான் அடித்து சொல்கிறேன், பெரிய மாற்றம், பெரிய மாற்றம்னா பெரிய மாற்றம். அந்த என்ன டிஎம்கேயில் அவங்க இன்டாக்டாக இருக்காங்க, அந்த அந்த கட்சி ரீதியான அத்தனை கூட்டணியும். அதனால் அது ஒரு பெரிய பூதாகம்பரமாக நமக்கு தெரியுது. இங்கேயும் சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து ஒரு சின்ன கூட்டணி நல்ல முறையில் அமைஞ்சிடுச்சுன்னா அதை சுக்கு நிகராக அடித்து உடைக்க முடியுங்கிறது என்னுடைய அனுமானம்.